ஹாய் கைஸ், குட் மார்னிங். எப்படி இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? ஓகே. நம்ம இதுக்கு முன்னாடி ரெண்டு ஸ்டார்டிங் மெத்தட் பார்த்தோம். ரெண்டு ஸ்டார்டிங் மெத்தட்லையும் வேறு வேறு லாகிருதம் யூஸ் ஆகிருந்திருக்கும். ஒரு சின்ன ரிவைஸ் மாதிரி சும்மா சிம்பிளாக ஒரு 10 செகண்ட் 20 செகண்டுக்குள்ளே சின்ன ரீகேப் மாதிரி பார்த்துட்டு இதுக்கு வந்தால் தான் இந்த கான்செப்ட் டக்குன்னு புரியும். ஏன்னா நம்ம படித்ததை மறந்துடும். நம்ம ஹியூமன் நேச்சர் தான். அதனால் சிம்பிளாக ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது பபுள் ஷாட்டு. பபுள் ஷாட்டில் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, பக்கத்து எலிமெண்ட் அட்ஜசன்ட் வேல்யூஸ்ன்னு சொல்லுவோம்ல, இந்த 5ஐயும் 7ஐயும் கம்பேர் பண்ணோம். எது சின்னதோ அதை முன்னாடி கொண்டு வந்துட்டு அடுத்த நம்பரை பின்னாடி கொண்டு வந்துடும். அடுத்து ஃபார் லூப்புக்குள்ளே போட்டுக்கலாம். அடுத்த இண்டெக்ஸ் வேல்யூக்கு போகும். அடுத்தடுத்த நம்பர் செக் பண்ணி ஸ்வாப்பிங் கான்செப்ட் மூலிமா ஸ்வாப் ஆகி ஒரு கம்ப்ளீட் ஐட்ரேஷன் முடியும் போது ஒரு வேல்யூ வந்து ஸ்வாப் ஆகிருக்கும் கண்டிப்பாக. அப்போ ரெண்டு ஃபார் லூப்புக்குள்ளே போட்டிருக்கனால அந்த ஆப்ரேஷன் முடியும் போது எல்லாமே அதோட பொசிஷனில் வந்து உட்காந்துரும். இது பபுள் ஷாட் பார்த்தோம், சிம்பிளான கான்செப்ட். அதுக்கடுத்து நம்ம பார்த்தது செலெக்ஷன் ஷாட். செலெக்ஷன் ஷாட்னா ஒன்றும் இல்லை, இதுதான்டா மினிமம் அப்படின்னு நானாக டெம்பரவரியாக இதுதான் மினிமம் வேல்யூன்னு நானே சொல்லிடுறேன். கம்ப்யூட்டர் பைத்தான் இன்டர்பிரட்டருக்கு சொல்லிடுறேன், இதுதான்ப்பா சின்னது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து கோடிங் எழுதுவேன். எழுதி உண்மையிலே சின்ன வேல்யூ ஃபார்முலா போகிறார் அதை கண்டுபிடிச்சி அந்த கரண்ட் வேல்யூவில் கொண்டு வந்து அதை ஸ்டோர் பண்ணிவிட்டு ஒரு ஐட்ரேஷன் முடியும் போது கரண்ட் வேல்யூயையும் அந்த டெம்பரரி மெமரியில் நான் கொடுத்துருக்க மினிமம்ங்கிற வேல்யூயும் ஸ்வாப் பண்ணி கம்ப்ளீட் ஐட்ரேஷன் முடியும் போது ரெண்டாவது ஃபஸ்ட் ஃபார் லூப்பில் இருக்கிற எல்லா ஐட்ரேஷனும் முடியும் போது அது கம்ப்ளீட்டாக நான் ஸ்வாப்பிங் ஆப்ஷன் மூலியமாக ஆன்சரை கொண்டு வந்திருக்கோம். அதுதான் அது செலெக்ஷன் ஷார்ட். இப்போ நம்ம பார்க்க போகிறது இன்சர்ஷன் ஷார்ட்டு. அந்த பேர்லேயே அதுக்கான அர்த்தம் இருக்குது. இன்சர்ஷன் என்ன? இன்சர்ட் பண்ணுறது. இன்சர்ட் பண்ண போகுது சின்ன வேலையை கண்டுபிடிச்சி பெரிய வேல்யூ இருக்கிற இடத்துல போய் அதை இன்சர்ட் பண்ணோம். அப்போ அதுக்கு நமக்கு இன்னொரு ஒரு அரே தேவை தானே, எங்கே கொண்டு இன்சர்ட் பண்ணோம் என்ன. ஆனால் அதுக்கு நான் இப்படி பண்ணலாம். எப்படி? ஏஎஸ் ஈக்குவல் டு அப்படின்னு ஒரு டம்மி எம்டி லிஸ்ட்டு கிரியேட் பண்ணிவிட்டு ஏ டாட் அப்பண்டு இதுக்குள்ளே அரேன்னு பாஸ் பண்ணி நான் இதுக்கு ஒரு ஃபார்முலாவை போட்டு எப்படி இருந்தால் இதை நடக்கணும் அப்படின்னு போட்டு நான் இதை அப்பன் பண்ணலாம். ஆனால் அப்படி பண்ணுறதுக்கு எனக்கு இந்த மாதிரி ஒரு எம்டி லிஸ்ட்டு கிரியேட் பண்ணணுமா? ஆல்ரெடி என்கிட்ட இங்கே ஒரு லிஸ்ட் இருக்குது, அதுக்கு ஒரு மெமரி ஆல்ரெடி கிரியேட் ஆகிருக்கும் ரேமில். ஸோ நான் திரும்பி இன்னொரு எம்டி லிஸ்ட் இப்படி கிரியேட் பண்ணுறேன்னா அதுக்கு தேவையில்லாமல் ஒரு மெமரி போகும். ஸோ அஸ் யூஸ்வல் முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி நம்மன்னு இல்லை, நமக்கு சொல்லிக் கொடுத்தவங்கலாம் அதானே சொல்லுவாங்க, ஒரு நல்ல ப்ரோக்ராமருக்கு அழகு வந்து மெமரி காம்ப்ளெக்சிட்டியும் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி டைம் காம்ப்ளெக்சிட்டி எல்லாத்தையும் வந்து கம்மியாக யூஸ் பண்ணணும், லைன் ஆஃப் கோடு வந்து கம்மியாக இருக்கணும், அதுதான் ஒரு நல்ல எஃபிஷியண்ட்டான ப்ரோக்ராமருக்கு அழகு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அதனால நம்ம இப்படி பண்ணாமல் ஏற்கனவே இருக்கக்கூடிய ப்ரோக்ராம் நம்ம எழுதுறதுக்கு நம்ம ஒரு அரே பாஸ் பண்ணியிருக்கோம்ல, இது ஒரு அரே தானே, இதுக்கு ஒரு மெமரி எடுத்துருக்கோம்ல, இதே மெமரியில் நான் ப்ராசஸ் பண்ணி ஆன்சரை கொண்டு வர போகிறேன். அப்போ எனக்கு இன்னொரு அரேக்கு அதுக்கான மெமரி மிச்சம் தானே, ப்ரோக்ராம் எஃபிஷியண்ட்டாக ரன் ஆகும்ல. அதனால இருக்க அரேவையே நான் வந்து ரெண்டு அரேவாக கன்சிடர் பண்ணுறேன். டிக்ளேர் பண்ணல, எனக்கு நானே கன்சிடர் பண்ணிக்கிறேன். எப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு வேல்யூலேருந்து 0th வேல்யூலேருந்து அங்கிட்டு இருக்கிறது ஒரு அரேவாகவும் இங்கிட்டு இருக்கிறது ஒரு அரேவாகவும் நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். அப்போ கன்சிடர் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? அஸ் யூஸ்வல் ஃபார் லூப்பில் எழுதுவோம். for I in range of length of array. ஓகேவா? கொடுத்துட்டு இதுக்குள்ளே தான் நான் அந்த கன்சிடர் பண்ணுற வேலையை பார்க்க போகிறேன். எப்படி அப்படின்னா, இந்த நம்பரை, அதாவது இங்கே என்ன நடக்கும்னா, இந்த நம்பரை கொண்டு போய் கரண்ட்னு ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணி அதில் ஸ்டோர் பண்ணிவிட்டு இதுக்கு இங்கனுக்குள்ளே இருக்க நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, இதை இங்கே கொண்டு வந்துடுவேன். அதாவது இந்த 7ன்னு இருக்க இந்த இண்டெக்ஸ் இருக்குல்ல, இந்த இதில் 5க்கு பதில் திரும்பி 7 கொண்டு வந்துடும். அப்போ 2 7 என்கிட்ட இருந்துடும். சரிங்களா? அப்புறம் ஒயில் லூப்பில் நம்ம என்ன கண்டிஷன் எழுதுகிறோமோ அந்த கண்டிஷன் பிரகாரம் அது ரீஃபைன் ஆகி எது சின்னதோ எது பெருசோ கரண்ட்டில் இருக்க இண்டெக்ஸோட வேல்யூவை கம்பேர் பண்ணி அது வந்து அந்த இடத்துல இன்சர்ட் ஆகிக்கும். அப்போ 2 அரேயில் பண்ண வேண்டிய வேலையை நான் ஒரே அரேயை வச்சு பண்ணுறேன். அப்போ அதுக்கு எப்படி ப்ரோக்ராம் எழுதலான்னா, நான் அதுக்கு இந்த வேல்யூவில் தான் நான் கொண்டு வந்து உட்கார வைக்க போகிறேன்னா, அதனால் இந்த வேல்யூ நமக்கு டெலிட் ஆகிடக்கூடாது. அதனால இந்த வேல்யூ ஒரு இடத்துல பத்திரப்படுத்திக்கிறேன். அதுக்கு என்ன பண்ணுறேன்? கரண்ட் ஈக்குவல் டு கரண்ட்னு ஒரு வேரியபிள் வச்சுக்கிட்டு அரே ஆஃப் ஐ தான் எனக்கு கரண்ட்டுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் டிக்ளேர் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து கம்பேர் பண்ணி பார்க்கணும்ல, எதோட எதை கம்பேர் பண்ணணும் ஒரு கேள்வி இருக்குல்ல, எதோட போய் கம்பேர் பண்ண போகிறேன் நான். அதாவது 2 அரே இருக்குன்னு கன்சிடர் பண்ணிக்க சொல்லியிருந்தேன் ஏற்கனவே. இந்த அரேக்குள்ளே இருக்க நம்பர் அந்த அரேயில் போய் நான் கன்சிடர் பண்ணி செக் பண்ணி பார்க்க போகிறேன் இல்லையா. அதுக்காக நான் இன்னொரு அரே கிரியேட் பண்ணல. ஏன்னா அரே கிரியேட் பண்ணால் எனக்கு இன்னொரு தேவையில்லாத அடிஷ்னல் மெமரி போகுங்கிறனால நான் ஒரே அரே ப்ராசஸ் பண்ணுறேன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். அப்போ கன்சிடர் பண்ணிக்கிறதுக்காண்டி ஜே அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். ஜே ஈக்குவல் டு ஐ மைனஸ் 1ன்னு கொடுத்துட்றேன். ஐ மைனஸ் 1. இதுக்கு என்ன அர்த்தம்னா, இப்போ ஐ இங்கே இருந்தாலும் ஸ்டார்ட் ஆகும், 0ல இருந்தாலும் ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஏன்னா இந்த இடத்துல நான் வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நான் சொல்லலை. ஒருவேளை நான் 1, அப்படின்னு கொடுத்துருந்தேன்னா ஐ வந்து 7ல இருந்து ஸ்டார்ட் ஆகணும், அந்த டேஸில் ஸ்டார்ட் ஆகும். நான் அப்படி கொடுக்கல இல்லையா.
அதனால எனக்கு ஜீரோவில் இருந்தாலும் அதை எடுத்துக்கும், இதில் வந்து எடுத்துக்க போகுது. அப்போ எனக்கு ஜேன்னு ஒரு வேரியபிள் வேணும். இந்த அரேவை தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். அப்போ அந்த அரே வேறு ஏதாவது நான் பண்ணேன்னா அந்த வேல்யூ மாறிடும்ல. இப்போ இது 0லேருந்து 6 வரைக்கும் எனக்கு இங்கே இண்டெக்ஸ் வேல்யூ இருக்குது. இதுக்குள்ளே ஏதாவது நான் கொடுத்தேன்னா அந்த வேல்யூ மாறிக்கும்ல. அதனால நான் என்ன பண்ணுறேன், இல்லாத ஒரு வேல்யூ -1ன்னு கொடுத்துக்கிறேன். அதாவது 0க்கு இந்த பக்கம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு அரே -1ன்னு ஒரு வேல்யூ இருக்குன்னு கன்சிடர் பண்ணிக்க. இதை தான் ஃபஸ்ட் லைனில் சொன்னேன். கன்சிடர் பண்ணிக்கிறதுக்காண்டி j=i-1 அப்படின்னு கொடுத்துட்டு, இது ஃபார் லூப் மாற மாற இந்த -1ங்கிற வேல்யூ வந்து 0, 1, 2 இதுவும் சேர்ந்து கூட கூட மாறி வந்துடும். ஏன்னா நான் ஃபார் லூப்புக்குள்ள தான் எழுதியிருக்கேன் இல்லையா. இப்போ இந்த இடத்துல நான் ஒயில் லூப் கான்செப்ட் போகிறேன். ஒயிலுக்கு கண்டிஷன் நான் கொடுக்க போகிறேன். நான் எங்கேருந்து எது வரைக்கும் செக் பண்ணுவேன்? 0லேருந்து 6 வரைக்கும் செக் பண்ணுவேன். அப்போ 0 கீழே போச்சுன்னா இந்த ஃபங்க்ஷன் எனக்கு நடக்கக்கூடாது இல்லையா. அதனால j greater than or equal to 0 அண்டு. ஏன் அண்டு போடுறேன் அப்படின்னா, எனக்கு இந்த ஒயில் லூப்புக்குள்ளே நான் 2 கண்டிஷன் எழுத போகிறேன். 2 கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபைட் ஆகணும். அப்போ தான் ப்ரோக்ராம் ரன் ஆகணும். சரியா? 6 போட்டோம்னா ஏதாவது ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆனாலே ரன் ஆகிடும். அதனால நான் அண்டு போட்டிருக்கேன். புரிஞ்சுக்கிட்டீங்களா? சரி, இப்போ அதை கன்சிடர் பண்ணி அதை நம்ம செக் பண்ணிட்டோம். அதாவது இண்டெக்ஸ் வேல்யூ வந்து 0 தான் இருக்கா, 0க்கு மேலே இருக்குதா அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணிட்டேன். அடுத்து நான் எதை செக் பண்ண போகிறேன்னா, கரண்ட்டில் கொண்டு வந்து நம்ம ஏற்கனவே ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணோமா, அந்த கரண்ட் வேல்யூ சின்னதா அல்லது ஐயில் இருக்க வேல்யூ சின்னதா அப்படின்னு சொல்லி சாரி ஐயில் இல்லை ஜேல இருக்க வேல்யூ சின்னதா அப்படின்னு சொல்லி நான் செக் பண்ண போகிறேன். ஈக்குவல் டு அரே ஆஃப் ஜே. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் லைனில் என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த லைன் பிரகாரம் j = i-1 நான் கொடுத்துட்டேன். அப்போ இங்கே -1ன்னு ஒரு வேல்யூவே நான் கொடுக்கல இல்லை. இங்கே அரேல நான் -1ன்னு ஒரு வேல்யூவே நான் பாஸ் பண்ணல இல்லை. அப்போ இது வந்து இங்கே செக் பண்ணி பார்க்கும். இந்த இடத்துல ஃபெயில் ஆயிரும். ஜே வந்து 0வோட வந்து ஜே சின்னதாக இருக்குது, அதனால் -1 இருக்குது. இந்த இடத்துல ஃபெயில் ஆயிரும். அதனால் இந்த கண்டிஷனுக்கு போகவே போகாது. அது போகாமல் திரும்பி ஃபைலு போட்டு வெளில போயிடும். அதுக்கு முன்னாடி ஒருவேளை இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் எனக்கு என்ன நடக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். என்ன நடக்கணும்னா, அரே ஆஃப் j+1 ஈக்குவல் டு அரே ஆஃப் ஜே. அதாவது ஈக்குவல் டு வந்திருக்குங்க. j+1 ஈக்குவல் டு அரே ஆஃப் ஜே. அதாவது கமெண்ட் பண்ணி காட்டுறேன். இதை நான் கொடுக்குற மூலியமாக எனக்கு என்ன நடக்கும்னா, இந்த அரேவை காப்பி பண்ணி போட்டு உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா, ஒயில் லூப்பில் நான் கொடுத்துருக்க கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த 5 ஆல்ரெடி கரண்ட் வேல்யூக்கு இந்த இடத்துல போய் ஸ்டோர் ஆகிடும் இல்லையா. ஏன்னா நான் அரே ஆஃப் கரண்ட் இக்குள்ள அரே ஆஃப் ஐன்னு கொடுத்துட்டேன். i 0லேருந்து எடுத்துக்கும் 0 இண்டெக்ஸ் வேல்யூ 5. அது ஆல்ரெடி அங்கே போய் உட்காந்துருச்சு. ஸோ இந்த 5 பற்றி நான் கவலைப்படுத்த தேவையில்லை. நான் பத்திரப்படுத்திட்டேன். அதோட இண்டெக்ஸில் போய் நான் ஸ்டோர் பண்ணிட்டேன். ஸ்டோர் பண்ணிவிட்டு நான் கம்பேர் பண்ணி பார்த்து எது சின்னதோ அந்த இடத்துல போய் இந்த 5 நான் வந்து திரும்பி இன்சர்ட் பண்ண போகிறேன். என்ன, அப்போ இன்சர்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு இடம் வேணும்ல. அதனால தான் இந்த கண்டிஷன் நான் அப்படி எழுதியிருக்கேன். இந்த கண்டிஷனுக்கு என்ன அர்த்தம்னா, ஜேவோட வேல்யூ 0க்கு கீழே போயிடக்கூடாது. அதே மாதிரி கரண்ட் வேல்யூ தான் சின்னதாக இருக்கணும். அதாவது சின்னதாக இருக்க வேல்யூ கரண்ட் வேல்யூ சின்னதாக இருக்கணும். அப்போ தான் வந்து நான் இங்கே கிரியேட் பண்ணுற ஸ்பேஸில் போய் அதை நான் இன்சர்ட் பண்ண முடியும் இல்லையா. இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு இப்படி ஆயிரும். ஒரு எம்டி ஸ்பேஸ் கிரியேட் பண்ணதுக்கு சமம் இது. 7 7ன்னு இருக்கா. இப்போ இந்த 2 இடத்தையும் கம்பேர் பண்ணி கரண்ட் வேல்யூவில் இருக்க 5 போய் இதோட கம்பேர் பண்ணி எந்த இடத்துல சின்ன வேல்யூ போய் உட்காரணுமோ உட்காந்துரும். இப்போ 7 பெருசா 5 பெருசா? 5 தானே சின்னது, 7 பெருசு தானே. அப்போ இந்த இடத்துல 5 வந்து ஆட்டோமேட்டிக்காக உட்காந்துரும். இந்த இடத்துல இதுதான் நடக்கும். அடுத்த லைனில் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். சரியா? இப்படி கொடுத்துட்டு ஜேவோட வேல்யூவை நான் வந்து மைனஸ் பண்ணி விட்றேன். ஏன் அப்படின்னா, அப்போ தான் அடுத்தடுத்த இண்டெக்ஸை அது மாறி மாறி போகும்போது அது ஃபஸ்ட்டு ஐயோட வேல்யூ இங்கே இருக்கும், 2வது ரவுண்ட் ஆப்ரேஷனில் 7க்கு போயிடும், 3வது ரவுண்டோட ஆப்ரேஷன் இங்கே போயிடும். அப்போ இதுவும் இதோட சேர்ந்து ஜேவும் இதோட சேர்ந்து ட்ராவல் ஆகி வந்தால் தானே அடுத்தடுத்த நம்பரை கால்குலேட் பண்ணும். அதனால நான் அதை முன்னாடி கொண்டு வரேன். ஐ வேல்யூ மாற இந்த ஜேவோட வேல்யூ மாறி வருமா. அப்போ நான் ஒன்று மைனஸ் பண்ணி வச்சுக்கிறேன்னா, அதாவது இப்போ ஐ 5ல் இருக்குது, 5க்கு முன்னாடி -1 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ 7 இருக்குது அப்படின்னா, இப்போ ஐ 7ன்னு ஆயிடுச்சு அப்படின்னா இது எதோட கம்பேர் ஆகும்? இந்த இடத்துல இருக்க நம்பரோட தானே கம்பேர் ஆகும். அதுக்காக ஜேவோட வேல்யூ -1 நான் மாற்றி வச்சுக்கிட்டேங்க. அப்போ ஒயில் லூப் ரன் ஆகும்போது ஒரு ரவுண்ட் ஆப்ரேஷன் நடக்கும்போது இந்த ஜேவோட வேல்யூ சேர்ந்து மைனஸ் ஆகிடும். மைனஸ் ஆகிட்டு அந்த ப்ரோக்ராம் இதான உடனே எனக்கு என்ன நடக்கணும் அடுத்த லைனில் அப்படின்னா, அரே ஆஃப் j+1 ஈக்குவல் டு
கரண்ட்டு அப்படின்னு மாற்றிடுறேன். அதான் நம்ம இங்கே கரண்ட் இண்டெக்ஸில் வந்து 5ஆம் நம்பர் ஏற்கனவே ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோமா, இப்போ வந்து அது கம்பேர் பண்ணி பார்க்கும், எது சின்னது எது பெருசு அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணி பார்க்கும். இந்த இடத்துல ப்ளஸ் பிறகு ஈக்குவல் டு போட்டேன், ஷிஃப்ட் பிடிக்காம விட்டேன். இப்படி நான் ப்ரோக்ராம் எழுதிட்டேன்னா அது செக் பண்ணி பார்த்துட்டு இந்த இடத்துல வந்து திரும்பி 5ன்னு உட்காந்துரும். இந்த சினாரியோவில் 5 தான் சின்னது. ஒருவேளை இப்படி உல்ட்டாவா இருக்குன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். 7 5ன்னு இப்படி ஒருவேளை இந்த அரே கொடுத்துருந்தா அது நடக்க வேண்டிய ஆப்ரேஷன் கரெக்டாக நடந்துடும். இந்த இடத்துல சினாரியோ கரெக்டாக இருக்கனால திரும்பியும் அந்த இடத்துல வந்து 5 இன்செர்ட் ஆகிக்குது. நான் ஏற்கனவே 5 கொண்டே கரண்ட்டில் ஸ்டோர் பண்ணியிருந்தேன். இப்போ திரும்பி அந்த ஆப்ரேஷன் நடந்து ஒருவேளை இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்திருந்தா அப்படி தான் நடக்கும். ஆனால் அந்த இடத்துல கண்டிஷனும் ட்ரூ ஆகிடுச்சு. ஏன்னா ஜேவோட வேல்யூ நான் ஆரம்பத்திலே -1ன்னு கொடுத்துட்டேன். அதனால இந்த கண்டிஷன் நடக்கவே நடக்காது. இப்போ பாருங்களேன், நான் உங்களுக்கு டீபக் பண்ணுறேன், சிம்பிளாக புரிஞ்சிடும் பாருங்கள். பிரிண்ட்டு அரேன்னு கொடுத்துட்டேன். நான் வழக்கம் போல் டீபக்கரை இங்கே செலக்ட் பண்ணிக்கிறேன். டீபக் ஆப்ஷனை கொடுத்துட்றேன். ஃபஸ்ட் ரவுண்டு டீபக்கை கிளிக் பண்ணுறேன். ஃபார் லூப்பை போய் அதை ரன் பண்ணுது. லென்த் என்னன்னு கண்டுபிடிச்சி இப்போ டெம்பரரி மெமரியில் வச்சுக்கோம். இப்போ கரண்ட் ஈக்குவல் டு அரே ஆஃப் ஐன்னு கொடுத்துட்டேன். அப்போ கரண்ட் இப்போ ஐயோட வேல்யூ என்ன 0 இல்லையா? இப்போ கரண்ட்டுன்னு 0வது இண்டெக்ஸ்னு மாறும் பாருங்கள். 0வது இண்டெக்ஸில் என்ன இருக்குது 5. ஸோ கரண்ட்டில் வந்து 5ன்னு உட்காந்து சேவ் ஆயிடுச்சு. இப்போ நான் ஜேவோட வேல்யூவை கண்டுபிடிக்கிறேன். ஜே ஈக்குவல் டு I-1. ஐயோட கரண்ட் வேல்யூ என்ன? இப்போ 0லேருந்து 1 போச்சுன்னா -1. பார்த்தீங்களா? ஜே ஈக்குவல் டு -1ன்னு வந்துருச்சா? இப்போ இந்த கண்டிஷனை வந்து அது ட்ரை பண்ணி பார்க்கும், இது சாட்டிஸ்ஃபைட் ஆகுதா இல்லையான்னு பார்க்கும். ஜே என்ன? இப்போ ஜே -1 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0வா அப்படின்னு பார்க்குது. இல்லைப்பா, நீ ஜே -1 தானே சொல்லியிருக்க. அப்போ அடுத்த லைனுக்கு இது போகவே இந்த கரண்ட் இந்த ரெண்டாவது கண்டிஷனை செக் பண்ணவே பண்ணாது. ஏன்னா நான் அண்டு ஆப்ரேட்டர் போட்டிருக்கேன். ஸோ இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிட்டு ஒயில்டு போட்டு வெளில வந்து இந்த லைனுக்கு ஸ்ட்ரைட்டாக வந்துருச்சா? அரே ஈக்குவல் டு J+1 ஈக்குவல் டு கரண்ட்டுன்னு வந்துருச்சா? அப்போ J+1 என்ன? இப்போ நான் அரே என்ன ஜே என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன்? J -1 கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். அப்போ J+1 அப்படின்னு என்ன? -1 + 1 ஈக்குவல் டு 0வா? 0th இண்டெக்ஸில் 5 கொண்டு வந்து எனக்கு இன்ஸ்டால் பண்ணியிருப்பா அப்படின்னு இன்டெரக்டாக அதுக்கு சொல்கிறேன் நான். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இதில் ஒன்றுமே மாற்றம் இருக்காது. ஏன்னா நமக்கு அந்த ஆர்டரில் தான் நமக்கு ஆல்ரெடி இருக்குது. அதனால் அது மாறுறது நமக்கு தெரியாது. ஆக்சுவலி இந்த இடத்துல வந்து 5 போய் ஃபஸ்ட்டு கரண்ட்டில் உட்காந்து அதுக்கப்புறம் மாறி திரும்பி அதே இண்டெக்ஸில் வந்து ஸ்டோர் ஆகும். அது அதே வேல்யூவில் இருக்கிறனால நமக்கு கண்ணுக்கு தெரியாது அது. சரியா? ஃபஸ்ட் ரவுண்டில் மட்டும் இந்த குழப்பம். பார்த்தீங்களா? எந்த மாற்றமுமே நடக்கலை. இப்போ ஐயோட வேல்யூ 0லேருந்து 1ன்னு மாறிடுச்சா? அப்போ ஆட்டோமேட்டிக்காக கரண்ட் ஈக்குவல் டு ஐன்னு நான் கொடுத்துட்டனால கரண்ட்டோட வேல்யூ 1வது இண்டெக்ஸில் என்ன இருக்கோ மாறிடும். 1வது இண்டெக்ஸில் எனக்கு என்ன இருக்குது? 7 இருக்கா? 7ன்னு மாறிடுச்சா? இப்போ நான் ஜேவோட வேல்யூவை வந்து கண்டுபிடிக்கிறேன். திரும்பி ஜேவோட வேல்யூ என்ன? I-1 ஜே. ஐயில் என்ன இருக்குது? இப்போ 1 -1 0வா? அப்போ ஜே வந்து 5ன்னு ஆகிக்கும். இப்போ அதாவது 0ன்னு ஆகிக்கும். மாறிடுச்சா? புரிஞ்சிருச்சா என்ன நடக்குதுன்னு? சரி, இப்போ ஒயில் லூப்புக்குள்ளே போகும். ஒயில் லூப்பில் என்ன நான் கண்டிஷன் எழுதியிருக்கேன்? ஜே கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0வா பாரு. ஆமாம், 0 = 0 தப்பு இல்லை, கரெக்ட், ட்ரூ தான். ரெண்டாவது அண்டு கண்டிஷன் போட்டிருக்கேன். கரண்ட்டில் நான் என்ன ஸ்டோர் பண்ணியிருக்கேன்? இப்போ கரண்ட்டில் 7 ஸ்டோர் பண்ணியிருக்கேன். 7 பெருசா அல்லது அரே ஆஃப் ஜே பெருசா அப்படின்னு பார்க்கும். அரே ஆஃப் ஜேல நான் என்ன வச்சுருக்கேன்? இப்போ ஜே 0ல் 5 இருக்குது. சரியா? அப்போ 7 பெருசா 5 பெருசா அப்படின்னு பார்க்கும். 7 தான் பெருசு, என்ன 5 சின்னது இல்லையா? அப்போ இந்த இடத்துலையும் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும். அதை விட்டு வெளில வந்துருச்சு. அரே ஆஃப் J+1 ஈக்குவல் டு கரண்ட்டு அப்படின்னு வந்துருச்சு. இப்போ அரே ஆஃப் J+1 என்ன? ஜே ஆல்ரெடி 0 இருக்குது. J+1 அப்படின்னா 1வது இண்டெக்ஸில் கரண்ட் வேல்யூ ஸ்டோர் பண்ணிடு. இப்போயும் ஒரு மாற்றமும் இருக்காது. ஏன்? அது இருக்க வேண்டிய பொசிஷனில் கரெக்டாக தான் இருக்குது. அதனால எந்த மாற்றமும் நடக்கலை. சரியா? இப்போ இனிமேட்டுக்கு தான் மெயினான ஆப்ரேஷனே நடக்கும். ஏன்னா இதுக்கப்புறம் பூரா சின்ன நம்பராக வருதா, கண்டிப்பான முறையில் இண்டெக்ஸ் மாறும். இப்போ திரும்பி ஃபார் லூப்புக்குள்ளே போயிடுச்சு. ஃபார் லூப்புக்குள்ளே போனோன்னா ஐ வேல்யூ மாறும். I 2ன்னு ஆயிடுச்சு. ரெண்டாவது இண்டெக்ஸில் 3 இருக்குது. இப்போ கரண்ட் வேல்யூ 3ன்னு மாறிடும். கரண்ட்டில் நான் 3 கொண்டு வந்து ஸ்டோர் பண்ணிட்டேன். இப்போ நான் ஜேவோட வேல்யூ மைனஸ் பண்ணுறேன். ஐயோட வேல்யூ இப்போ 2 -1 ஜே ஈக்குவல் டு 1ன்னு மாறிடும். இப்போ மாறிடுச்சா? இப்போ திரும்பி கண்டிஷனுக்கு வருது. ஃபஸ்ட்டு கண்டிஷனை செக் பண்ணுது. ஜே பெருசா 0 பெருசா? ஆமாம், ஜே பெருசு தான், கண்டிஷன் ட்ரூ தான். உடனே அண்டு பார்த்துட்டு அடுத்ததையும் போய் செக் பண்ணோம். கரண்ட்டு சின்னதா அரே ஆஃப் ஜே சின்னதா அப்படின்னு பார்க்கும். கரண்ட்டில் நான் ஆல்ரெடி 3 ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அரே ஆஃப் ஜே என்ன? ஜேயோட வேல்யூ 1ல் 7 இருக்குது. ஆமாம், கண்டிஷன் ட்ரூ அப்படின்ன உடனே இந்த ஆப்ஷன் நடக்கும். இப்போ தான் உங்களுக்கு இந்த ஆப்ரேஷன் என்ன நடக்குது அப்படிங்கிறது தெளிவாக புரிய ஆரம்பிக்கும். இப்போ நல்லா பாருங்கள்,
இந்த 3ஆம் நம்பரை கொண்டு போய் நான் ஆல்ரெடி கரண்ட்டில் ஸ்டோர் பண்ணிட்டேன். இந்த அரே பிரகாரம் இருக்கக்கூடிய இந்த செகண்ட் இண்டெக்ஸில் இருக்க 3 நான் கரண்ட்டில் ஸ்டோர் பண்ணிட்டேன். ஸ்டோர் பண்ணிட்டு இந்த இடத்துல ஒரு எம்டி ஸ்பேஸை கிரியேட் பண்ணிக்கணுங்கிறனால ஜேல இருக்கக்கூடிய வேல்யூவே திரும்பி கொண்டு வந்து J+1ல வைக்கிறேன். அப்போ 5 7 திரும்பி 7 இந்த 3 இருக்காது. 3 தான் கரண்ட்டுக்கு போயிருச்சு ஆல்ரெடி. மற்ற அறையில் இருக்க வேல்யூலாம் அப்படியே இருக்கும். சரிங்களா? இப்போ அதான் நடக்கும் பாருங்களேன். 5 7 3 3ன்னு மாறும் பாருங்க. இப்போ மாறிடுச்சா? 5 7 7 6 2ன்னு மாறிடுச்சா? 3 இல்லை பாருங்க இங்கே. ஏன் 3 நான் கரண்ட்டில் கொண்டு வந்துட்டேன். இப்போ ஜேவோட வேல்யூ வந்து ஒன்றை மைனஸ் பண்ணுறேன். ஜே இப்போ ஆல்ரெடி 1 இருக்கு. ஒன்றை மைனஸ் பண்ணுறேன் அப்படின்னா 0 ஆயிரும் ஜே இல்லையா? ஜே 0 ஆயிரும். 0 ஆயிட்டு இப்போ வந்து கண்டிஷனை செக் பண்ணோம். ஜே பெருசா 0 பெருசா அப்படின்னு நமக்கு ஜேவோட வேல்யூ 0வாக தான் இருக்குது. ஆனால் இங்கே ஒரு ஈக்குவல் போட்டிருக்கனால ஈக்குவல் டு 0 கரெக்டு தான். கரண்ட் பெருசா அரே ஆஃப் ஜே பெருசா அப்படின்னு செக் பண்ணோம். கரண்ட் என்ன இருக்குது? கரண்ட்டில் நான் 3 ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அரே ஆஃப் ஜே என்ன? ஜே இப்போ 0ல் என்ன இருக்குது? 5. அப்போ என்ன அர்த்தம்? 3 பெருசா 5 பெருசா அப்படின்னு சொல்லி செக் பண்ணோம். எனக்கு வந்து 3 தான் சின்னது, 5 பெருசு இல்லையா? அதனால இந்த 5ன்னு இருக்க இடத்துல வந்து எனக்கு வந்து இப்போ இந்த 7ன்னு இருக்க இடத்துல 5 வந்துடும். இப்போ பாருங்களேன், வந்துருச்சா? அப்போ ஆட்டோமேட்டிக்காக 7 போக வேண்டிய இடத்துக்கு போயிடுச்சு பாருங்க. 7 மொதல் இங்கே இருந்துச்சு, எனக்கு 7 போக வேண்டிய இடத்துக்கு போயிடுச்சு. அதுக்கு பதிலாக ஒரு எம்டி ஸ்பேஸ் கிரியேட் பண்ணதுக்கு சமம். 5 5ன்னு மாறிடுச்சா? இப்போ திரும்பி நான் ஐயோட வேல்யூ ஒன்று மைனஸ் பண்ணி விட்றேன். ஐ இப்போ 0ன்னு இருக்குது, மைனஸ் பண்ணி விட்டோன்னே -1ன்னு போயிடுச்சு. இப்போ கண்டிஷனை வந்து செக் பண்ணி பார்க்கும். கண்டிஷனை செக் பண்ணும்போது -1 ஈக்குவல் டு 0வா? கண்டிஷன் ஃபால்ஸ். அடுத்தல எனக்கு போகவே போகாது, வெளியில் போயிடும். வெளியில் போட்டு வெளியில் போயிடும். அரே ஆஃப் J+1 ஈக்குவல் டு கரண்ட்டு. இப்போ அரே ஆஃப் J+1 என்ன? அரே ஆஃப் ஜே என்ன இருக்குங்க? -1. அப்போ J+1னா -1 + 1 0. அப்போ 0th இண்டெக்ஸில் என்ன பண்ணு? கரண்ட்டை கொண்டு வந்துருப்பா அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இப்போ இங்கே 2 5 இருக்குது. இந்த 2 5ல் ஏதோ ஒரு 5ல் வந்து 3 அப்படிங்கிற சின்ன நம்பர் வந்து உட்கார போகுது. அதுக்கு தான் இந்த ரூல்ஸ் எழுதியிருக்கேன். இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும் இந்த ஆப்ரேஷன் என்ன நடக்குது. இப்போ கண்டிப்பான முதல்ல தெளிவாக புரிஞ்சிருந்துருக்கணும். இப்போ இந்த லைனை விட்டு தாண்டும் போது 3ங்கிறது முதல் நம்பராக வந்துடும் பாருங்க. 3 5ன்னு மாறிடும் பாருங்க. மாறிடுச்சா? இதை ஃபாலோ பண்ணுங்க, இதை பார்க்காதீங்க, இதை பாருங்க. 3 5ன்னு மாறிடுச்சா? இப்போ திரும்பி ஃபார் லூப்புக்குள்ளே போயிடுச்சு. ஐயோட வேல்யூ 3ன்னு மாறும். அப்போ ஐயோட வேல்யூ 3ன்னு மாறிச்சுன்னா அடுத்த லைன் பிரகாரம் ஜேவோட வேல்யூ I-1ன்னு கொடுத்துருக்கோமா? J 2ன்னு மாறும். மாறிடுச்சா? ஒயில் லூப்புக்குள்ளே திரும்பி வரும். 2 பெருசா 0 பெருசான்னு பார்க்கும். 2 தான் பெருசு, கண்டிஷன் ட்ரூ. அண்டுக்கு அப்புறம் இன்னொரு கண்டிஷன் கொடுத்துருக்கேன். அரே ஆஃப் ஜே கொடுத்துருக்கேன். கரண்ட் கிரேட்டர் தென் அரே ஆஃப் ஜே அப்படின்னு சொல்லி இது கொடுத்துருக்கேன். சாரி, கரண்ட் லெசர் தென் அரே ஆஃப் ஜே அப்படின்னு கொடுத்துருக்கேன். கரண்ட்டில் என்ன இருக்குது? இப்போ கரண்ட்டில் 6 இருக்குது. அப்போ 6 பெருசா அரே ஆஃப் ஜே பெருசான்னு பார்க்குது. ஜே என்ன? 2. 2ல் என்ன இருக்குது? 0 1 2. அப்போ 6 பெருசா 7 பெருசான்னு பார்க்குது. 7 தான் பெருசு, கண்டிஷன் ட்ரூ. அடுத்த லைனுக்கு போகுது. அடுத்த லைனுக்கு போச்சு அப்படின்னா அரே ஆஃப் J+1 ஈக்குவல் டு அரே ஆஃப் ஜேன்னு கொடுத்துட்டேன். அரே ஆஃப் J+1 என்ன? முதல் ஜே என்ன? 2. 0 1 2. இது ஜே. அரே ஆஃப் ஜே ஈக்குவல் டு J+1 கொடுத்துட்டேன். அப்போ 3 5 7 7 2 4 6ன்னு போயிடும். இந்த 6 கரண்ட்டில் போய் ஸ்டோர் ஆகிடும். கரெக்டா? மாறிடுச்சா? 6 கரண்ட்டுக்கு போயிடுச்சு. 6 இங்கே இல்லை பாருங்க, போயிடுச்சா? சரி, இப்போ நான் ஜேவோட வேல்யூ ஒன்று மைனஸ் பண்ணுறேன். மைனஸ் ஆன உடனே இப்போ ஜேவோட வேல்யூ வந்து 1ன்னு மாறிடுச்சு. திரும்பி ஒயில் லூப் கண்டிஷனை செக் பண்ணி பார்க்குது. கரண்ட்டில் 6 இருக்குது. அரே ஆஃப் ஜேல என்ன இருக்குது? 5 தான் இருக்குது. இப்போ கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும். இந்த லைனுக்கு வரும், ஸ்ட்ரைட்டாக வந்துருச்சா? அப்போ 6 வந்து இங்கே உட்காந்துருச்சு. அந்த ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஐயோட வேல்யூ இப்போ மாறும். ஐ வந்து 4 அப்படின்னு மாறும். ஐ மாறிடுச்சா? இப்போ 4வது இண்டெக்ஸில் இருக்கிறது தான் கரண்ட் இண்டெக்ஸ்ன்னு எடுத்துக்கும். 4வது இண்டெக்ஸில் என்ன இருக்குது? 0 1 2 3 4. இதுதான் கரண்ட்டுன்னு எடுத்துக்கும். அப்போ 2 வந்து கரண்ட்டில் உட்காந்துரும். 0 1 2 3 சாரி, I-1ன்னு கொடுத்துருக்கோம்ல. அப்போ இது ஐ அப்படின்னா இதுதான் வந்து கரண்ட்டில் உட்காந்து 7 வந்து கரண்ட்டில் உட்காந்துக்குச்சு. இல்லை, 2 கரெக்டு தான். 2 வந்து கரண்ட்டில் உட்காந்துக்குச்சு. ஜேவோட வேல்யூ 3ன்னு மாறிடுச்சு. நான் இது ஐன்னு பார்த்துட்டு கனெக்ட் பண்ணிட்டேன். ஐ இங்கே தானே இருக்குது.
4 மைனஸ் 1 தான். அப்போ 3வது இண்டெக்ஸில் இருக்கிறது தான் 2ன்னு வந்து உட்காரும், கரண்ட்னு வந்து உட்காரும். இப்போ அடுத்த லைனுக்கு போகும். கண்டிஷன் ட்ரூங்கிறனால அடுத்த லைனுக்கு போயிடுச்சு. அடுத்த லைனுக்குள்ளே போனோன்னா அந்த எம்டி ஸ்பேஸ் கிரியேட் பண்ணுற வேலையை அது பண்ணும். இப்போ பாருங்கள் 2 தடவை 7 ஆயிடுச்சு பாருங்கள். 2 இருந்த இடத்துல 7ன்னு போயிடுச்சு, 2 கரண்ட்டுக்கு போயிடுச்சு. சரியா? இதே தான் திரும்பி 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 ரிப்பீட் ஆகும். கான்செப்ட் ஒன்று தான். அது போய் செக் பண்ணும். கரண்ட்டில் போய் ஒரு சின்ன வேல்யூ உட்கார வச்சுட்டு அந்த இடத்துல ஒரு எம்டி ஸ்பேஸை கிரியேட் பண்ணும். கிரியேட் பண்ணிவிட்டு எது சின்னது இருக்குதுலையே, ஏன் அப்படி பார்க்குறது, எனக்கு 1ஆம் நம்பர் இங்கே தானே இருக்குது, இதுக்கு முன்னாடி இருக்கிறதுல இந்த 3 சின்னது, அதனால இங்கே வந்துருச்சு. இந்த 1ஆம் நம்பர் தான் எனக்கு ஆக்சுவலி இங்கே வரணும். அதனால நான் ஒன்று ஒன்றா ப்ராசஸ் பண்ணி இந்த 1 இங்கே கொண்டு வருவேன். அது வரைக்கும் இந்த ப்ரோக்ராம் திரும்பி 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 ரன் ஆகும். அந்த வேல்யூ மாறிக்கிட்டே இருக்கும் பாருங்கள். இந்த கான்செப்டை ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரே வழி தான். ஒரு பேப்பர் பேனை எடுத்துக்கிட்டு ஒரு தடவை இந்த எழுதி பார்த்து கம்ப்ளீட் ஐட்ரேஷன் என்னவா இருக்குன்னு எழுதி பார்க்கணும். ஒரு பேஜ், ஒரு ஃபுல் பேஜ் போகும். ஏன்னா ஐயோட வேல்யூ என்ன, ஜேவோட வேல்யூ என்ன, கரண்ட் வேல்யூ என்ன, அப்புறம் ஒரு ஐட்ரேஷன் முடிஞ்சிச்சு, இப்போ ஐ வேல்யூ மாறும், ஜே வேல்யூ மாறும், கரண்ட் வேல்யூ மாறும் அப்படின்னு அப்படியே கம்ப்ளீட்டாக எழுதி ஒரு தடவை போட்டுட்டீங்க அப்படின்னா மனசு உட்காந்துரும். அதே மாதிரி இங்கே என்ன நடக்குதுன்னு கரெக்டான முறையில் புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த டீபக் ஆப்ஷனை ஒரு தடவை யூஸ் பண்ணிங்கன்னா எழுதி பார்க்குற மாதிரியே தான் இதுவும் மனசில் அப்படியே பதிஞ்சிரும். கம்ப்ளீட் ஆப்ரேஷன் நமக்கு முடியும். 7 போக வேண்டிய இடத்துக்கு போயிடுச்சு பாருங்கள். 7 கடைசி இண்டெக்ஸுக்கு போயிடுச்சு பாருங்கள். 7 தானே இருக்கிறதுல நமக்கு பெருசு கடைசி இண்டெக்ஸ் போயிடுச்சா, அப்படியே ஒன்று ஒன்றா மாறி நமக்கு 1ஆம் நம்பர் முன்னாடி வந்துடும். இருக்கிறதுல சின்ன நம்பர் முன்னாடி வந்து ஆன்சர் எனக்கு டிஸ்பிளே ஆயிடுச்சு. 1 2 3 4 5 6 7 அப்படின்னு டிஸ்பிளே ஆகிடுச்சு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? சிம்பிளான கான்செப்ட் தான். கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும். ஒரு தடவை எழுதி பார்த்து ஒரு தடவை போட்டுட்டீங்க அப்படின்னா கட் அண்ட் ரைட்டாக தெளிவாக புரிஞ்சிடும். ரொம்ப ஈஸி தான்.